இது போல சொந்தம் தந்ததா இறைவாவா நன்றி சொல்கிறோம். உனக்கேதும் சோகம் தோன்றினால் இங்கே வா இன்பம் தருகிறோம். சரவெடி போல் சேர்ந்து நாம் சிரிக்கலாம். எனக்கு தெரியும் இருக்குதா என்னடா அப்படி இப்படி பழகிட்டு திடீர்னு இப்படி ரோசை நீட்டி ஐ லவ்னு சொல்லிட்டானேன்னு உன் மனசுக்குள்ள 1008 போராட்டம் இருக்கும். நான் தான் சொல்றேன்ல, இத உங்ககிட்ட நான் இன்னைக்கு சொல்லணும் நேற்று சொல்லணும்னு நினைக்கிற இருக்குதா. உன்னை பார்த்த முதல் நாள்ல இருந்து எனக்கு உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுது. நீ உடனே எனக்கு ஓகே சொல்லணும்னு நான் உங்ககிட்ட கேட்கல. ஒன்னும் புரிஞ்சுக்க எனக்கு நிறைய டைம் இருந்தது. ஆனா உங்ககிட்ட இப்போ நான் இதை சொல்லிட்டேன் அப்படின்னா இதை பத்தி யோசிக்கிறதுக்கே உனக்கு டைம் நிறைய வேணும். ஐ அண்டர்ஸ்டாண்ட். நீ பொறுமையாவே பதில் சொன்னாலும் எனக்கு ஓகே தான். ஆனா நீ எவ்வளவு பொறுமையா இருந்து என்கிட்ட பதில் சொன்னாலும் உன்னோட பதில் பாசிட்டிவா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். நெகட்டிவா ஏதாவது சொல்லி எனக்கு காயப்படுத்துறது மாதிரிலாம். இப்போ சொல்ற மிருதுலா, நான் யாழினி கிட்ட பார்த்த அதே புத்துணர்ச்சியான காதலும் அதே உணர்வுபூர்வமான சில உணர்ச்சிகளும் உங்ககிட்ட மட்டும்தான் நான் பார்த்தேன். சொல்லுவாங்க 1000 பேரை நம்ம லைஃப்ல சந்திப்போம், அவங்க எல்லாரும் நமக்கு லைஃப் பார்ட்னர் தான் வருவாங்களான்னு. அது ட்ரூ தான். சந்திக்கிற எல்லாருமே, நம்ம காதலிக்கிற எல்லாருமே நம்ம கூட கடைசி வரைக்கும் வருவாங்களான்னு கேட்டா அது இல்ல. நமக்காக ஒரு இதயத்தை கண்டிப்பா கடவுள் படைச்சிருப்பாரு. அப்படியேதான் உன்ன நான் நினைக்கிறேன். உன்னை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. ஆனா உன் மனசை மட்டுமே புரிஞ்சுக்கிட்டு புடிச்சு உன்னை காதலிக்கிறேன். என் யாழ்னி இல்லாத அந்த இடத்த நீ ஃபுல்ஃபில் பண்ணுவேன்ற நம்பிக்கையில 1000 பேர் என்ன சொன்னாலும், எத்தனை பேர் உங்ககிட்ட பேசக்கூடாது பழகக்கூடாது என்னன்னு சொன்னாலும் என் உலகமே நீ தான் நினைச்சேன். ஆனா நீ எப்படி பண்ணுவேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மகேஷ். அவ்வளவுதான், உனக்கு எனக்குமான ஃப்ரெண்ட்ஷிப் முடிஞ்சு போச்சு. என்னை விட்டு போயிட மாட்டேன் மகேஷ். இந்த உலகத்திலேயே எனக்கு கிடைச்ச மாதிரி புருஷன் யாருக்குமே கிடைக்கல தெரியுமா. நான் ரொம்ப லக்கி. இப்ப சொல்றேன்டா, நீ யாரு லவ் பண்ணாலும் சரி, யாரு கல்யாணம் பண்ணாலும் சரி, என் வழி என்னன்னு உனக்கு அப்பதான்டா புரியும். நீ வழியை அனுபவிச்சுதான்டா உனக்கு எல்லாமே கிடைக்கும். அது மட்டும் இல்ல, நீ யாரு லவ் பண்ணாலும் சரி, கல்யாணம் பண்ணாலும் சரி, அவரை நீ எனக்கு விட்டு தரணும்டா. அப்படி விட்டு கொடுத்தாதான் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் உண்மை. என்னால உன்னை யாருக்குமே விட்டு கொடுக்க முடியாது மகேஷ். உன்னை எவ்வளவு லவ் பண்றேன்னு உனக்கு தெரியும்ல. மத்தவங்க லவ் மாதிரி நம்ம லவ் இல்லடா மகேஷ், உனக்கு தெரியும்லடா. எந்த அளவுக்கு நீ நானும் ஒற்றுமையா பிரிக்க முடியாத அளவுக்கு ஃப்ரெண்டா இருந்தமோ, இப்ப இருந்து நீ நானும் வேற வேறடா. நான் சொன்னது நடக்கல, என் பேரு கண்ணா இல்லடா. நீ ஒண்ணும் கவலைப்படாத. என் உயிரை கொடுத்தாவது கண்டிப்பா ஃப்ரெண்ட் யாருன்னு கண்டுபிடிச்சு அவன் கூட உன்னை சேர்த்து வைப்பேன். இது ஏன் மேல சத்தியம். நொடிகள் எல்லாம் நோய்பட்டு என்னை சுமந்து போக மறுக்கிறது. மொழிகள் எல்லாம் முடமாகி என் மௌனத்தை கூட எரிக்கிறது. சுவாசிக்க கூட முடியவில்லை, என்னை வாசிக்க மண்ணில் எவரும் இல்லை. என்னை எனக்கு பிடிக்கவில்லை, காரணம் கேட்டால் தெரியவில்லை. உன் மனசுல என்ன படுதோ அதை ஓப்பனா பேசு. மனசுக்குள்ள எதையும் வச்சுட்டு என்கிட்ட மறைக்காத மிருதுலா. உன் மனசுல என்ன இருந்தாலும் அதை என்கிட்ட சொல்லிடு. சொல்றதுனால ஒன்னும் நான் குறைஞ்சு போயிட மாட்டேன். ஆனா உன் பதில் ரொம்ப நல்ல பதிலா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மிருதுலா, என்னடி ஜட மாதிரி நிக்கிற? நீ ஒரு கல்யாணம் ஆனவ. மகேஷ் உன் கழுத்துல தாலி கட்டியிருக்கா. அவன் கூட உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்திருக்க. ஒரு உயிரா இரு உடலா 2 பேரும் வாழ்ந்திருக்கீங்க. இந்த பிரச்சனையை ஆரம்பத்திலேயே நீ சரி பண்ணியிருந்திருக்கணும். ஆரம்பத்திலேயே இதை நீ வேரோட வெட்டி வீசியிருந்தே இவ்வளவு தூரம் வந்திருக்காது. இப்ப ஏன் இப்படி நிக்கிற? மகேஷ் மகேஷ் வேற வரேன்னு சொன்னான்ல, அவன் வந்திருப்பானா? ஐயோ கடவுளே, என்ன பதில் சொல்றது? ஒரே குழப்பமா இருக்கு. இந்த உலகத்துல எல்லாருக்குள்ளுமே ஒரு ஃபர்ஸ்ட் லவ் இருந்திருக்கும். அது இல்லைன்னா யாருனாலையும் சொல்லிட முடியாது. ஆனா அதே மாதிரி எல்லா ஃபர்ஸ்ட் லவ்வும் மேரேஜ் வரைக்கும் போகும்னா அது இங்க நிரந்தரமே கிடையாது. ஆனா செகண்ட் லவ் மேரேஜ் வரைக்கும் எடுத்துட்டு போக முடியும். ஃபர்ஸ்ட் லெவல்ல பண்ண அதே தப்ப செகண்ட் லெவல்ல பண்ண மாட்டாங்க. எல்லாத்தையும் உணர்ந்து ஒன்னு புரிஞ்சுக்கிட்டு தான் இப்படி ஒரு நிலைமைக்கு வந்திருக்கேன். இதுக்கு மேலேயும் நீ பதில் சொல்றதுலதான் இருக்கு. இங்க பாரு, நீ இப்படி மௌனமா இருக்க இருக்க எனக்குள்ள 1008 யோசனைகள் வந்துட்டு போகுது. இப்போ நீ மௌனமா இருக்கிறதுக்கு பின்னாடி வேற ஏதாவது காரணம் இருக்கா? இல்ல உன் மௌனம்
சம்மதத்துக்கு அர்த்தமா? என்னை தொடும் தென்றல் உன்னை தொடவில்லையா? என்னை சுடும் காதல் உன்னை சூடவில்லையா? என்னில் விழும் மழை உன்னில் விழவில்லையா? என்னில் எழும் மின்னல் உன்னில் எழவில்லையா? முகத்திற்கு கண்கள் ரெண்டு, முத்தத்திற்கு இதழ்கள் ரெண்டு, காதலுக்கு நெஞ்சம் ரெண்டு, இப்போது ஒன்றிங்கு இல்லையே. ஹலோ. ஹலோ மிருதுளாவா? ஆமா, இது நீங்க யாரு? நீங்க மகேஷோட ஒய்ஃப் தானே? ஆமா. உங்க ஹஸ்பண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ரொம்ப சீரியஸான சுச்சுவேஷன்ல இருக்காரு. ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும். நீங்க கொஞ்சம் வர முடியுமா? மேடம் இங்கதான் ஒரு லாரி மோதி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும். நீங்க கொஞ்சம் வந்தீங்கன்னா பரவாயில்ல, சேர்ந்து கூட்டிட்டு போயிடலாம். பக்கத்துல தான் பிஎன் ரோடு கிட்ட. மிருதுளா என்னாச்சு? ஏதோ ஃபோன் வந்துச்சு. இவ்வளவு ஃபர்ஸ்ட் போறாங்க. என்ன இருக்கும்? பேசாம பின்னாடி ஃபாலோ பண்ண என்ன? போலாம். மிருதுளா ஒண்ணும் இல்ல, பதறாதீங்க. நான் இது வழியா வந்துகிட்டு இருந்தேன். அப்போ லாரி வரது தெரியாம உள்ள வந்துட்டாரு. ஒரு காலும் லாரியும் சேர்ந்து மோதிருச்சு. அதுல இவர் இடையில மாட்டிக்கிட்டாரு. தலையில பலமா நடி. ஹாஸ்பிட்டல் கூட்டு போலாம் வாங்க. ஆம்புலன்ஸ் கால் பண்ணிட்டேன். கொஞ்ச நேரத்துல வந்துரும். அழாதீங்க. உனக்கு ஒண்ணு ஆகாது மகேஷ். மகேஷ் உனக்கு ஒண்ணு ஆக விட மாட்டேன்னு பாருடா மகேஷ். நான் இப்ப என்ன பண்ணுவேன்? இங்க பாரு, என்ன விட்டு போன அவ்வளவுதான் மகேஷ். எப்படி சம்மந்தமே இல்லாம ஆக்சிடென்ட் ஆயிருக்கும்? ஒண்ணுமே புரியலையே. கடவுளே. உசரே உசரே அட நீதானடா, கனவா நனவா இங்க நின்னாயடா, காயோ ஆராதா நெஞ்சோ சேராதா, காணோ நிழலிப்போ நெசமாகாதா. வாழா வாழ்வே அடி நீதானம்மா, சாகா வரம் போல வந்தாயம்மா, பாவம் தீராதா சாவோ வீழாதா, மூச்சு காத்தும் பேர் சொல்லாதா, மீனா நான் தினம் சாகுறேன். சாமி வேணா உனழல் சாயற, சம்போ இனி ஓ உசுருல தினம் கலக்கணும். என்னடா ஏதோ சந்தோஷமான விஷயம்னு கூட்டு மொத்த குடும்பத்தை நிக்க வச்சிருக்க. என்ன சந்தோஷமான விஷயம் தானா? எங்க மகேஷ காணா? மகேஷ், மாதவா, ஹரி கூட வந்திருந்தாலே காணா? தெரியலடா, இன்னும் மகேஷும் மிருதுலாவும் வரல. 2 பேரும் எங்கேயாவது வெளியே போயிட்டு வருவாங்களோ என்னமோ தெரியல. சரி, என்ன விஷயம் சொல்லு. போங்கம்மா. மகேஷ் இல்லாம
அந்த தற்கொலை எங்க போறான் அவனா? மிருதுளா வரலையா? நானும் ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன், எடுக்கவே மாட்டான். சரி ஓகே. என்னடா ஒன்னும் புரியலையே. ஏமா என்ன? உனக்கு ஏதாவது தெரியுமா இல்ல என்ன சொல்றான்? தெரியல மாமா, நானும் வெளியே போயிட்டு வந்ததுலேருந்து கேட்டுட்டே தான் இருக்கேன் என்னன்னு. ஆனா எதையும் உங்க தம்பி சொல்ற மாதிரி இல்ல. கொழுந்தனாரே ஓவரா தான் ட்விஸ்ட் வைக்கிறீங்க, சொல்லுங்க. அண்ணா, உங்களோட ஆசீர்வாதமோ அம்மா அப்பாவோட ஆசீர்வாதமோ இல்லைன்னா எனக்கு இது எதுவுமே கிடைச்சிருக்காது. நீங்க வளர்த்து விட்டு நான் வளர்ந்து வந்தேன். அதனால எப்போதுமே இது மாறாதுன்னு நான் நினைக்கிறேன். அம்மா அப்பா அண்ணா அண்ணி சந்தியா, அட சொல்லுங்க மாமா, எல்லாரும் ஒரு எக்ஸைட்டோட தானே இருக்காங்க, சொல்லுங்க. எனக்கு வேலை கிடைச்சிருக்கு. நம்ம சாஃப்ட்வேர் கம்பெனில இருந்தே எனக்கு வேலை கிடைச்சிருக்கு. டேய் என்னடா சொல்ற? ஆமாண்ணா, நான் கிட்டத்தட்ட நிறைய கம்பெனிக்கு இன்டர்வியூ போனேன். ஆனா நம்மளோட திறமைக்கும் மதிப்பு இருக்குங்கிறதையும் விடாமுயற்சிக்கும் மதிப்பு இருக்குங்கிறதையும் இன்னைக்கு தானே உணர்ந்தேன். வேலை கிடைச்சிருச்சு. சரண், நிஜமாவா? ஆமாம்மா, நிஜமாதான். இத உன்கிட்ட தான் சொல்லணும்னு நினைச்சேன். ஏன்னா நீ தானே ரொம்ப சந்தோஷப்படுவ. சரி எல்லார்கிட்டையும் சேர்த்து சொல்லலாம் தான் எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்தேன். சரி அங்க பேசு, அப்புறம் பேசலாம். கொழுந்தனாரே வேற லெவல் போங்க. எல்லாரும் தான் நீ தைரியம் கொடுத்தாங்க. அண்ணா 2 பேரையும் நீ ஆசீர்வாதம் பண்ணுங்க. சரி ஆசீர்வாதம்லாம் ஒண்ணும் வேணாம், வேலை கிடைச்சிருச்சுல அதுவே போதும். நீ ஒன்னும் கவலைப்படாத. ஏன்னா இனி வாழ்க்கையில நல்லா முன்னேறிடலாம். எங்கண்ணா அண்ணி காணா? அண்ணியா? அண்ணி வந்து உள்ள கொஞ்சம் பிஸியா இருக்காங்க. அதே கொஞ்ச நேரம் ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. இல்ல நீ அது எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஒர்க் பாத்தீங்களா, அதான் நீ ரொம்ப சின்சியரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நான் போனா கூட என்னையவே கடிக்கிறாங்களா, அதனாலதான். நோண்டிக்கிட்டே இருப்பா நொய் நொய். கொஞ்ச நேரம் பேசாம தான் இரேண்டி. அப்பலாம் இருக்க முடியாது மாமியாரே. அப்படி என்ன வேலை? நீ அது வந்து ஒரு முக்கியமான வேலை. நீ எல்லாத்தையும் எல்லா சமயத்திலும் சொல்ல முடியாது. நீ என்ன நீ மகேஷ் மாதிரி திருவி கேள்வி கேட்கிறீங்க. சும்மாதான். உன்னோட நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும். என்ன? சரி மகேஷ் வரட்டும், எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு நைட் ஒரு ஸ்வீட் செஞ்சு கொண்டாடிடலாம். என்ன? மாதவன் எங்க? தெரியல, நானும் அவனை தான் தேடிட்டு இருந்தேன். நீங்க தான் தெரியலன்னு சொன்னீங்க, அதனால நானும் பேசாம இருந்துட்டேன். சரி ஸ்வீட் செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் மகேஷ்க்கு இன்னொரு டைம் கால் பண்ணி பாக்குறேன். சரிடா. என் தங்கம், சாரிடா செல்லம். அப்பா எதுக்கு சாரி கேட்குறேன்னு நினைக்கிறியா? போகும்போது அப்பா ஒரு நம்பிக்கையே இல்லாம போனேன். எங்க நமக்குலாம் வேலை கிடைச்சிருமா அப்படின்னு. ஆனா கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம தான் அப்பாவுக்கு வேலை கிடைச்சது. இப்ப சொல்றேன், நீ வந்த நேரம் தான் அப்பாவுக்கு நல்லது நடந்திருக்கு. நீ வந்த நேரம் தான் ஒன்னா நல்லதாவே நடக்குது. என்ன என் வைரம். சரண், நிஜமா வேலை கிடைச்சிருச்சா? ஏன் நம்ப முடியலையா? இல்ல அப்படி கிடையாது, நம்ப முடியலன்னு இல்ல. ரொம்ப சோர்ந்து போனில. எனக்கு தெரியும் உனக்கு வேலை கிடைச்சிரும்னு. ஆனா இவ்வளோ சீக்கிரத்துல அதான். நீ சொன்னில சந்தியா, நம்ம எந்த ஒரு விஷயத்துக்காக தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருக்கோமோ அது நமக்கு கிடைக்கும்னு. நான் முயற்சி பண்ண, எனக்கு கிடைச்சிருச்சு. உன்னை இப்படி பார்க்கறதுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இதை கூட எனக்கு கொடுத்தவன் நீதான், நம்ம குழந்தையும். நான் கும்பிட்ட முருகன் கைவிடாத. உண்மைதான். நான் விரதம் எடுத்ததும் வீணா போகல. விரதம் எடுத்தியா? எப்போ? இல்ல, விரதம் எடுத்து சாமி கும்பிடணும்னு நினைச்சேன்னா அதை சொன்னேன். சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். பொய் சொல்லாத. நிஜமாதான், நான் எதுக்கு உன்கிட்ட போய் சொல்ல போறேன். நான் சாப்பிட்டேன். என் மேல சத்தியமா? சத்தியெல்லாம் எதுக்கு? நான் சாப்பிட்டேன். உனக்கு வேலை கிடைச்சதே அதுவே எனக்கு சாப்பிட்ட மாதிரி தான். நான் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் தெரியுமா? அப்போ சாப்பிடாம இன்னைக்கு ஃபுல்லா விரதம் எடுத்திருக்க, அப்படிதானே? எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை உனக்கு? இப்போ என்ன பண்ண? ஒரு நாள் தானே. சந்தியா நீ பிரெக்னண்டா இருக்க சந்தியா. வயிற்றுல பாப்பா இருக்கு. உனக்கு அது புரியுதா இல்லையா? ஏன் இப்படி பண்ற? ஏன் இப்ப வேலை கிடைக்கலனா என்ன? அப்படி இல்லை, என்ன தூங்க வச்சுட்டு நைட்டு ஃபுல்லாக நீ எவ்வளோ ஃபீல் பண்ணுற. நீ தூங்குறதே இல்லை, அழுகிறன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சுது. அதனால தான் ஒரு நாள் சாப்பிடலன்னா என்னென்னு முருகனுக்கு உனக்காக விரதம் எடுத்தேன். பாரு, நான் விரதம் எடுத்ததோட பலன் தான் இன்னைக்கு உனக்கு வேலை கிடைச்சிருக்கு. ஆமா, நீங்க விரதம் எடுத்தனாலதான் இப்ப எங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு இல்லையா? சாமி உங்ககிட்ட கேட்டுச்சோ, உன் உடம்ப வருத்திக்கிட்டு எனக்கு விரதம் எடு, உன் புருஷனுக்கு நான் வேலை வாங்கி கொடுக்குறேன்னு. யாரே நீங்களா? திட்டாத மாமா, உன் நல்லதுக்காக தானே பண்ணேன். இங்கே பாரு, நீ எனக்காக ஒன்றையும் பார்த்து பார்த்து செய்கிற. உனக்காகன்னு நான் எதுவுமே பண்ணதில்லை. அதான் மாமா,
லூசு மாதிரி பண்ணாத சந்தியா. வயித்துல பாப்பா இருக்குங்கிறத அடிக்கடி மறந்து போற. நீ இப்படி இருந்தீனா அப்புறம் என்ன பண்ண? நமக்கு பாப்பா ஹெல்த்தியா பிறக்கணுமா வேணாமா? அதுக்கு நீ ஃபுட் விஷயத்துல கரெக்டா இருக்கணும். டாக்டர் என்ன சொல்லியிருப்பாங்க? எனக்கு இப்ப வேலை கிடைச்சிருச்சு. அதுக்காக நீ கடைசி வரைக்கும் சாப்பிடாமலே இருக்க போறியா? சாப்பிட்டியப்போ? ஏய், என்னடி நினைச்சிட்டு இருக்க? சாப்பிட்டியான்னு கேட்டா சாப்பிடவே இல்லைங்கிற. அப்ப காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடலையா? சோ எனக்கு கோவம் வருது. ஆனா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். வா சாப்பிட. ரொம்ப திட்டாத. நீ வந்ததுக்கப்புறம் உன் கையால் சாப்பாடு ஊட்டி விட்டு வாங்கி சாப்பிடலான்னு. உன இதை ஒன்று சொல்லிடு. என்ன? ரொம்ப திட்டுற மாமா. நானும் வேணும்னே பண்ணேன். நான் உன் நல்லதுக்கு தானே பண்ணேன். என்னை என்கரேஜ் பண்ணுறதை விட்டுட்டு திட்டிகிட்டே இருக்கல. இப்போ நீ ஒன்றும் ஊட்டி விடவே வேணாம். நீ வந்து ஊட்டி விடணும்னு உனக்காக இவ்வளோ நேரம் சாப்பிடாம இருந்தேன்ல. போடா. இப்ப பார்த்தாலும் கோச்சுக்கிறதே ஒரு வேலையை வச்சுட்டு இருக்க சந்தியா நீ. நான் இப்ப என்ன சொன்னேன்? எதுக்கு ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க? சாப்பிடணும் உனக்கு திட்டாம உனக்கு கொஞ்சம் வாங்கல தூக்கி வச்சு. நல்லதுக்கு தான் பண்ணேன்னா அப்புறம் என்ன? சரி, நான் கோபப்படல. சரி, சாப்பிடலாமா? இங்கே வேணாம், வெளியே போகலாமா? இங்க வேணா வெளியே போலாமா? ஓய், என்ன டாக்டர் என்ன சொல்லிருக்காங்க? ஹெல்த்தியான ஃபுட் எல்லாம் எடுத்துக்க சொல்லிருக்காங்க. ஞாபகம் இருக்கா இல்லையா? சும்மா சும்மா நீ லெக்சர் எடுத்துட்டே இருக்காதடா. ஹிட்லர் மாதிரி பண்ணிட்டு இருக்க. முன்னெல்லாம் என்ன கேட்டாலும் வாங்கி தருவேன். இப்பெல்லாம் ரொம்ப பண்ற நீ. பாப்பா வெளியே வர வரைக்கும் கவனமா இருக்கணும்ல. சொன்னா கேளு. வீட்லயே சாப்பிடலாம். வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் எனக்கு சாப்பாடு வேணாம். எனக்கு வெளியே தான் போகணும். சபா, முடியல. இன்னைக்கு ஒரு நாள் தான். நாளைக்கு ஏதாவது பண்ணா அவ்வளவுதான் பாத்துக்கோ. ஆமாம், அப்படி டெய்லி சாப்பிட விட்டுருவேன். நூடுல்ஸ் வேணும். எதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றோமோ அதை தாண்டி கேட்பேன். ஒரு நாள் தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஐயோ, அடம் பிடிக்கும் போது கூட நல்லா இருக்கு. ஐஸ் வைக்க தேவையில்ல, போகலாம். சரி, எப்படியும் ஏதாவது ரெஸ்டாரண்ட்ல தான் மகேஷும் அவன் பொண்டாட்டி இருப்பாங்க. அப்படியே போய் அவனுக்கு கால் பண்ணிட்டு அவங்க எந்த ரெஸ்டாரண்ட்ல இருக்காங்களோ அவங்களையும் மீட் பண்ணிட்டு அப்படியே சாப்பிட்டு வந்துடலாம். இப்போ சொன்ன பாத்தியா, இதுதான் குட் ஐடியா. சொல்ல மாமா, போலாமா? போலாம். சொல்ல போனால் என் நாட்களை வண்ணம் பூசி தந்தவளும் நீதான். துள்ளல் இல்லா என் பார்வையில் துண்டில் மீனாய் வந்தவளும் நீதான். எத்தனை நாள் பார்ப்பது, எட்டி நின்று காய்வது. கள்ளக்கூறல் பாடல் உள்ளே ஓடுது. கண்மூடி காதோரம் பாடுது. சரி, அப்படி அவனுக்கு கால் பண்றேன், எடுக்க மாட்டேங்கிறான். இப்போ ஒரு கால் பண்றேன். கால் பண்ணிட்டு எங்க இருக்காங்களோ அங்க போலாம். இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சராயிரும். நீ பாக்குற சகல என் அடிய பார்த்தது என்ன அடிங்கிறத மட்டும் நீ. ஏய், உன்னை கட்டி வச்சுட்டு தானே போனேன். எதுக்கு அவுத்துட்டு உட்காந்துருக்க? எவ்வளவு சேட்டை உனக்கு. பண்றது போல பண்ணிட்டு கட்டை ஊத்துட்டு வேற உட்காந்துருக்கியா? அடங்கவே மாட்டே போல. இவ்வளவு ரவுடியா இருக்கா? சை, கொஞ்சம் மட்டும் நான் வரலன்னா வெளியே வந்து மான மரியாதை வாங்கிருப்பேல. கோவம் வருதான்னு கேக்குறேன். தேவேந்திர மௌனே, என்ன பண்ணிட்ட நீ? இத வர உன்னை இன்னைக்கு நான் அடியில. என்ன? உனக்கு அறிவு இருக்காதா? பொறுக்கி பயலே, அறிவு இருக்கா இல்லையா? நான் பாட்டுல என்ன எனக்கு ஏன்னா ஊத்தி கூட்ட கருவேப்பிலை நான் ஒரு மாதிரி சுத்திட்டு இருக்கேன். என்னது நான் ஊத்தி கொடுத்தனா? பசிக்குதுன்னு ஹோட்டல் கூட்டு போனது ஒரு தப்பாடி. நீ ஏன் வாங்கி எல்லாத்தையும் குடிச்சிட்டு இப்போ எவ்வளவு வாய் பேசுற நீ? ஓ, நாங்க வாங்கி குடிச்சோமா? நான் குடிச்சேன்னு சொல்றதுக்கு உன்கிட்ட ஆதாரம் இருக்காதா? பொறுக்கி பயலே ராஸ்கல். நான் ஒரு காலேஜோட பிரின்சிபல், அது உனக்கு தெரியுமா? ஓ, காலேஜோட பிரின்சிபல் இப்பதான் ஞாபகம் வருதோ? ஆமாடா பொறுக்கி பயலே. என்ன திமிருந்தா இவரு காலேஜோட பிரின்சிபலை கட்டி போட்டு வாயில டேப் வச்சு நீ. உனக்கு எவ்வளவு திமிரு, எவ்வளவு கொழுப்பு. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? பொறுக்கி போடா வெளியே, அயோக்கிய ராஸ்கல். இங்க பாரு, வெளியே உன்னை பத்தி கேட்டவங்க கிட்ட இப்பதான் உன் அருமை பெருமையில சொல்லிட்டு வந்தேன். மரியாதையா படுத்து தூங்கிரு, இல்லன்னா அவ்வளவுதான். மரியாதையா பார்த்து தூங்குனா அப்ப நான் மரியாதையா பார்த்து தூங்க மாட்டேன். நான் போய் இப்ப வெளியே உன்னை பத்தி சொல்லிட்டு வர சொல்ல நீ அவ்வளவுதான்
தாயும் காலில் வேணாலும் விழுகிற, படுத்து தூங்கு. அப்படியா? நீ கால்ல விழுந்தா நான் மன்னிச்சிடுமா? சரி இந்தா, அப்ப கால்ல விழு. வா வா. கால்ல விழுந்து சாடி கேளு, நான் உன்னை மன்னிக்கிறேன், நான் பேசாம படுத்து தூங்குவேன். இல்லைன்னா இவன் தான் என்ன ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போய் அங்க ஏதோ ஜூஸ் வாங்கி கொடுத்தா அதை குடிச்ச உடனே எனக்கு பறக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிடுவேன். சரி சரி, நான் காலில் விழுகிறேன். அது படுறா செல்லம், செல்லம் இல்ல. வா படு படு. டேய் விடா படிக்கி. டேய் விடுடா. எப்பா முடியல. டேய் டேய் மாமா. டேய் ம் தூங்கிட்டியாடா? ம் தூங்கிட்டேன்னு சொல்ற, அப்ப பேசுத. அப்ப நீ தூங்கல. பத்தியா கண்டுபிடிச்சிட்டேன். டேய் மாமா என்ன பாருடா. பேசாம தூங்க அனிதா, சேட்டை பண்ணாம தூங்கு. அதெல்லாம் முடியாதுடா. டேய் இங்க பாருடா. டேய் 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 மாமா. டேய் நில்லலாம், வெளியே போய் சத்தம் போட்டு கூப்பிட்டு வந்தா. அனிதா சேட்டை பண்ணாத அனிதா, படுத்து தூங்கு. நீ இப்படிலாம் பண்றது யாராவது வெளியே பார்த்தாங்கன்னா உன்னதான் தப்பா பேசுவாங்க. அவங்க கணக்குறாங்கடா, பேசிட்டு போட்டும். நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டா? ஐயோ என்ன கேள்வினால காலையில கேட்கலாண்டி, தூங்கு. முடியாதுடா, இப்பதாண்டி கேட்பேன். ஏன்னா உனக்கு எவ்வளோடா பிடிக்கும்? உன்னதாண்டி ரொம்ப பிடிக்கும், போதுமா? பொய் சொல்றதா? என்னை விட உனக்கு ரொம்ப பிடிச்சவங்க இருக்காங்க உன் லைஃப்ல. இருக்காங்க இல்ல இருந்தாங்க. ஆனா அவங்க இப்ப இல்ல. அதனால தான் என்ன பிடிக்கும் உனக்கு. கரெக்டா? அனிதா நீ ஆயிரம் அனிதா வேணாலும் போட்டுக்கோடா. அதுதான் உண்மை, தெரியுமா? ஆனா எனக்கு இந்த உலகத்திலே ரொம்ப பிடிச்சது ஒன்றை மட்டும்தான். சரி, நான் உன்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நான் தூங்கட்டுமா? குட் நைட்டுடா. என்ன உளறிட்டு இருக்கா? முடிச்சா உண்மை பேசுவாங்கன்னு தெரியும், அதுக்கு நீ இப்படியா? உண்மைதான். உன்னையும் மீறி ரொம்ப பிடிக்கும் ஒருத்தவங்கள. ஆனா இப்ப அவங்க இல்ல. அவங்க இல்லாத இடத்த ஃபுல்ஃபில் பண்ணது என்னமோ நீதான். கண்டிப்பா ஒரு நாள் பூமி பத்தி உங்ககிட்ட சொல்லுவேன். சரிடா மாமா, குட் நைட். ஏன் அங்க தள்ளி படுக்கிற? வா பக்கத்துல. வேணாம்டா, உனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு. நீ பாட்டுல தூங்கு, நான் பாட்டுல தூங்குவேன்டா. புலம்பிட்டே தூங்கிடுவேன். ஏய் வா பக்கத்துல வா, அந்த நெஞ்சு மேல படுத்துக்கோ. ஓ அப்படியா? சரி வாடா. இது எனக்காக இல்ல, உனக்காக தான் வர போறேன். என்ன இது வாடா. சாயம் வந்த மயக்கம் போதும் என் மனதோடு சேர்த்து வைத்த அலைகள் தீரும். காதல் ஒன்றை தவிர என் கையில் ஒன்றும் இல்லை, அதை தாண்டி ஒன்றும் இல்லை. பெண்ணே பெண்ணே நீ இல்லை என்றால் என்னவே? ஓ நெருப்போடு வெந்தே மண்ணாவே. டேய் உனக்கு நல்லா தெரியுமா இங்க தான் லொகேஷன் அனுப்புறாரா? ஏன் ஆமாடி, கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் இருக்கும். நைட்டு வெளியே சாப்பிடலாண்டா அப்படின்னு அவன் தான் மெசேஜ் அனுப்புறான். இந்த ஹோட்டலுக்கு வந்துட்டு நான் வந்துடுவேன்னு சொல்லி சொன்னான். என் பொண்டாட்டியோட தான் வருவேன்னு சொன்னான். அதான் நாம வந்து 1/2 மணி நேரம் ஆச்சுல்ல, சுத்தமுத்தி பார்த்தாச்சு, ஆளை காணோம். நீ மிருதுலா கால் பண்ண. அவள அந்த போனவே எடுக்க மாட்டேங்கிறாளே, என்னன்னு தெரியல. டேய் இது இல்லாம வேற ஏதாவது ஹோட்டலா இருக்க போகுதுடா. இதாண்டி, வேற எதுவும் இல்லடி, எனக்கு தெரியும் அவங்க எப்போதும் இங்கே தான் வருவாங்க. நானும் அவனு கூட இங்கே சாப்பிட்ருக்கோம். சரி இன்னொரு வாட்டி கால் பண்ணி பாரு. ஸ்விட்ச் ஆஃப் தானே வருது. லொகேஷனை போட்டு வச்சுட்டு ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு என்ன பண்றானோ? சந்தியா, என்னன்னே தெரியல, மனசெல்லாம் ஒரு மாதிரியாவும் இருக்கு. இப்படிலாம் அவன் பண்ண மாட்டான். இத்தனை டைம் கால் பண்ணி எடுக்காம இருக்கிறது எனக்கே ஒரு மாதிரியா தான் இருக்கு. ஏய் என்னடா டென்ஷன் ஆகுற? இல்லடி, டென்ஷன் ஆகல. அவன் இப்படிலாம் பண்ண மாட்டான். அவனுக்கு ஏதோ ஏதோ தப்பா இருக்குமோன்னு மனசுக்குள்ள பட்டுட்டே இருக்கு. மிருதுளாவுக்கு நீ கால் பண்ணி பார்த்துட்டே இரு. எனக்கு எனக்கு ஒன்றும் சரியா படல. அவதான் போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காளே. இல்ல சந்தியா, மனசுக்குள்ள என்னமோ என்னமோ தப்பா படுது. எனக்கு
எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. தலை தலை சுத்துற மாதிரி. ஏய் சரண், என்னாச்சு? தண்ணி கொண்டு வர சொல்லவா? இல்ல இல்ல சந்தியா, எனக்கு எனக்கு மகேஷை பார்க்கணும். எனக்கு எனக்கு ஒரு மாதிரி. ஏய் சரண்மா, என்னாச்சு? சந்தியா, இல்ல சந்தியா, எனக்கு எனக்கு ஏதோ தப்பா படுது சந்தியா. மகேஷ் மகேஷ்க்கு என்னமோ பிரச்சனை சந்தியா. டேய் அவருக்கு என்னடா? சரண்மா, சரண் இரு, அவருக்கு கால் பண்ணலாம், கண்டிப்பா அவர் பேசுவாரு. அவருக்கு என்ன? இப்போ நீ எப்படி பண்ற? சரண், நீ இப்படி இருக்கிறத பார்த்து எனக்கு பயமா இருக்குடா. இல்ல இல்ல சந்தியா, இல்ல. மகேஷ் மகேஷ்க்கு ஏதோ ஏதோ தப்பா இருக்கு. அவன் அவன் அவனுக்கு ஏதோ பிரச்சனைன்னு உன் மனசு சொல்லுது சந்தியா. அவனை அவனை பார்க்கணும். டேய் அம்மு, இங்க பாரு, என்ன பாரு, என்ன பாரு. ஐயோ, என்னம்மா சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்ட? இல்ல மகேஷ் மகேஷுக்கு ஏதோ நடந்திருக்கு. எனக்கு எனக்கு அது தெரியுது. என் மகேஷ்க்கு என்னமோ நடந்திருக்கு சந்தியா. எனக்கு எனக்கு மகேஷ பார்க்கணும், மகேஷ பார்க்கணும். இல்லைன்னா நான் வரமாட்டேன். மகேஷ் ஒண்ணும் இல்ல, நம்ம நம்ம மகேஷ் கால் பண்ணலாம். இரு, ஒண்ணும் இல்ல, அழாத அழாத, நான் இருக்கேன். ஒண்ணும் இல்லடா, அழாத இரு. இரு, நான் மெரிதா கால் பண்றேன், கண்டிப்பா ஒண்ணு இல்லைன்னு சொல்லுவா. நீ அமைதியா இரு, இன்னொரு டைம் கால் பண்ணி பாக்குறேன். மகேஷ் ஒண்ணும் இல்ல, இரு. எடுக்கலாம். உங்க அக்கா இதோட 20 டைம் கால் பண்ணிட்டாங்க. தயவு செஞ்சு வீட்டுல ஒரு வார்த்தை சொல்லுங்க. இல்ல வேணாம், வீட்ல யாருக்காவது தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான், ரொம்ப தொடச்சு போயிடுவாங்க. வேணாம். டாக்டர் உள்ள கொண்டு போனதுக்கு அப்புறம் எதுவுமே பேசாம இருக்காங்க. இப்படி ஆக்சிடென்ட் கேஸ்னால அவங்க ட்ரீட்மெண்ட் பார்க்க மாட்டாங்க தான். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சொல்லலாம். வீட்டுல யாராவது வந்து பேசுனாங்கன்னா சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ப்ளீஸ் எடுத்து பேசுங்க. சரணுக்கு தெரிஞ்சதுன்னா அவர் தாங்கவே மாட்டாரு. வேணாம் ப்ளீஸ். ப்ளீஸ் முதல்ல எடுத்து சொல்லுங்க. இவ்வளவு நேரம் சொல்லாம இருப்பீங்க, பேசுங்க. ஏய் அட்டெண்ட் பண்ணிட்டா. ஹலோ, ஏய் மிருதுலா, மிருதுலா, ஏய் எத்தனை டைம் கால் பண்றது? எடுத்து பேச மாட்டியா மிருதுலா? மகேஷ் மகேஷ் இருக்கான பக்கத்துல. இரு கேக்குறேன். மிருதுலா, அதான். ஏய் லூசு, எத்தனை டைம் கால் பண்றது? எடுக்காம என்ன பண்ணிட்டு இருந்த? எங்க இருக்க? மகேஷ் இருக்கார பக்கத்துல. ஃபோன் கொடு. குடுடி. கொடுக்க சொல்லு. மகேஷ் பேசுறானா? நான் பேசட்டுமா? இருமா இரு. சந்தியா, 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 மகேஷ்க்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சந்தியா. ஹாஸ்பிடல்ல சேர்த்துருங்க. என்னது? மகேஷ்க்கு ஆக்சிடென்டா? என்னது? ஏ சந்தியா, என்னடி சொல்ற? நீ போன கொடு சந்தியா. சந்தியா மகேஷ் சந்தியா. இரு சரண், இரு. என்னடி சொல்ற? ஐயோ, ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்கேன். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. எப்படியாவது சந்தியா, வீட்ல எல்லாருக்கிட்டையும் சொல்லிடு சந்தியா. எனக்கு சொல்ற அளவுக்கு தைரியம் இல்ல. நான் வைக்கிறேன். பக்கத்துல இருக்க பீக் ஹாஸ்பிடல்ல தான் சேர்த்திருக்கேன். நான் வைக்கிறேன். பாத்தியா பாத்தியா, அவனுக்கு என்னமோ ஆயிடுச்சு. அது எனக்கு தெரியும். என்னாச்சு? ஒன்றும் இல்லை சரண், ஒன்றும் இல்லை. மகேஷ்க்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. அவ்வளோதான். நம்ம நம்ம போகலாம், அவருக்கு ஒன்றும் இருக்காது. நான் சொன்ன பாத்தியா, எனக்கு தெரியும். நீ எனக்கு தெரியும். அவனுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா எனக்கு தான் தெரியும். என் மகேஷ் கொண்டாகல. ஐயோ போவோம். முத போய் என் மகேஷ பார்க்கணுமா? பாரு, பயப்படாத, ஒன்றும் இருக்காதுன்னு. நீ நீ இப்படி பயந்து என்ன ஆகுறது? ப்ளீஸ், நான் 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 தைரியமா இருக்கிறேன்ல, நீ தைரியமா இரு. ஒன்றும் இருக்காது, நம்ம போகலாம். என்ன நான் அழல, நீ அழுகாத. என் மகேஷ் கொண்டா இருக்காது. அந்த மகேஷ்க்கு ஆக்சிடென்ட் ஆகிற அளவுக்கு என்னாச்சு தெரியலையே. ஒன்றும் இருக்காதுடாமா, நம்ம போகலாம் வா. பிள்ளை போல என்னை இங்கே கையில் ஏந்தும் தெய்வம் எங்கே? கை போல கண்ணீர் கொஞ்சம் கை நீயும் நின்றாய் இங்கே. மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு தேய்கின்றது
என்ன இந்த வழியா தானே மிருதுளா வந்தாங்க? என்ன இது ஆக்சிடென்ட் இருக்கும் போல. தம்பி யார் நீ? இல்ல சார், நான் சும்மா தான் வந்தேன். என்னாச்சு சார்? ஆக்சிடென்டா? ஆமா ஆக்சிடென்ட் தான். ஒரு காரும் உள்ள லாரியும் ஓடிக்கிச்சு. அதுக்கு இடையில ஒரு பையன் உள்ள மாட்டிக்கிட்டான். பையனா? ஆமாப்பா, எல்லா டீட்டெயிலும் சொல்ல முடியாது. நீ அந்த பையனோட சொந்தக்காரனா? இல்ல சார், சொந்தக்காரலாம் கிடையாது. இல்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு வந்தாங்க, அதான். என்ன ஏதுன்னா தெரியல, ஹாஸ்பிட்டல் கொண்டு போயாச்சு. அவன் உயிரோட இருக்கானா இல்லையான்னு கூட தெரியல. இந்த இடத்துல வரக்கூடாது, தள்ளி போ. பையனா? என்ன ஒண்ணுமே புரியலையே. ஒரு ஃபோன் வந்து ஸ்டாக் ஆச்சு. ஒருவேளை உங்க ரிலேட்டிவ் யாராவது இருப்பாங்களோ? ஓ மை காட், சா, என்னன்னே தெரியாம நம்ம பாட்டுல தேவையில்ல பேசி சொதப்பிட்டுமே. இப்படி பக்கத்துல ஹாஸ்பிட்டல் தான் போய்ப்பாங்க. நம்மளும் போலாம். ஐயோ ஐயோ, நான் நினைச்சது நடந்துருச்சு. என்ன வாய் பேசுற நீ? சுண்டக்கா பையன்டா நீ. நீ என்ன பார்த்து அவ்வளவு வாய் பேசிட்டு இருக்கியா? அதான் உனக்கு வச்சிட்ட ஆப்பு. உயிரோட இருக்கியோ இல்லையோ, இதுதான் எனக்கு வேணும். என்ன குடும்பத்தோட சேர்ந்து கலாய்க்கிறீங்களோ? உங்களை அவ்வளவு சீக்கிரத்துல நிம்மதியா இருக்க விட்டுருவனா? இருக்க விட்டு வேடிக்கை தான் பாப்பனா? என்னென்ன பேசுறீங்க? உங்க சொத்தை வாங்க தெரிஞ்ச எனக்கு உங்களை பழி வாங்கவும் தெரியாதா? இதுதான் அடி மேல் அடி விழுவது. ஆதிரா, அனுபவை. நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இப்பதான் சந்தோஷோட உச்சத்துக்கு இருக்கேன். இதே மாதிரி தானே என் தம்பி செத்து போயிருப்பான். அனுபவிங்கடா, அனுபவிங்க. ஒருத்தி செஞ்சத மொத்த குடும்பம் அனுபவிங்க. இன்னும் பிரதிபா பத்தி உங்களுக்கு ஃபுல்லா தெரியல. இனி போக போக தான் ஒண்ணு ஒண்ணா தெரியும்டா. மொத்த குடும்பமும் சேர்ந்து என்னென்னலாம் பண்ணீங்க மொத்தமா அனுபவிங்க. கொஞ்ச நெஞ்ச வேலையா பண்ணிருக்கீங்க. உங்களை துரத்தி விடுற மாதிரி துரத்தி விட்டு திரும்ப உங்களை சேர்த்துக்கிறதுக்கு நான் பைத்தியக்காரியா? இல்ல என் மூஞ்சில தான் பைத்தியம் எழுதி விட்டிருக்கா? ஒருத்தனை சும்மா விட மாட்டேன். பரவாயில்ல, நான் சொன்னதை கரெக்டா பண்ணிட்டான். ஏதோ சொதப்பிட நினைச்சேன், சிறப்பா முடிஞ்சது. நீ தானே அவ்வளவு வாய் பேசுன? வாயே பேச முடியாத அளவுக்கு ஹாஸ்பிட்டலே கடடா. உயிரோட இருக்கியோ இல்லையோ யாருக்கு தெரியும்? இருப்பியா இருக்க மாட்டியோ அதுவும் தெரியாது. எனிவே நான் நிம்மதியா இருப்பேன். நித்யா, என்ன சொல்ற? இப்பதான் அக்கா போன் பண்ணி சொன்னா எல்லாரும் கிளம்பிட்டு இருக்காங்க. ரொம்ப மாமா சீரியஸா இருக்காருன்னு சொல்றாங்க. அத உங்களுக்கு கூட்டு போகலன்னு. எந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க? பக்கத்துல இருக்க பிகே ஹாஸ்பிட்டல்ல தான் சேர்த்திருக்காங்க. மாமா கொண்டு ஆயிடக்கூடாது. மாமா பாவம். அதெல்லாம் மாமா கொண்டு ஆகாது, நீ அழாத. மாமா கொள்ள சீக்கிரம் ஒன்று ஆகாது. அவர் எப்படிப்பட்டவரு? நீ பயப்படாம தைரியமா இரு, பாத்துக்கலாம். வா போலாம். இன்னும் மாதவனுக்கு தெரியாது. அவன் காலேஜோட ஃபெஸ்டிவல் அரேஞ்ச்மெண்ட்டுக்காக பெங்களூர் வரைக்கும் போயிருக்கான். அவனுக்கு தான் கால் பண்ணிட்டு இருக்கேன், ரீச் ஆக மாட்டேங்குது. அவன்கிட்ட நான் எப்படியாவது சொல்லிட்டு வந்துடுறேன். நீங்க போங்க. சரி, நீ அழாதண்ணா, நான் பாத்துக்கிறேன். நான் போய் என் ஃப்ரெண்டு மூலியமா எப்படியாவது கால் பண்ணி அவங்ககிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். மகேஷ் மாமா, இல்ல மாமா, உனக்கு கண்ணு ஆகாது. அவ்வளோ சீக்கிரத்துல உனக்கு ஒன்றும் ஆகாது. ஐயோ கடவுளே, நீ இப்பவே போலாம். டாக்டர், டாக்டர், என்ன டாக்டர் உள்ள கொண்டு போனீங்க? அதுக்கப்புறம் எதுவுமே சொல்லல. டாக்டர், என் புருஷன் எப்படி டாக்டர் இருக்காரு? ரியலி வெரி சாரி, இன்னும் நாங்கள் ட்ரீட்மெண்ட்டே கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலை. பேசிக் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். உள்ளே இறங்கி பண்ணணும்னா இது வந்து ஆக்சிடென்ட் கேஸுங்கிறதுனால போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். டாக்டர், என்ன டாக்டர் உயிரோட விளையாடிட்டு இருக்கீங்க? டாக்டர் ப்ளீஸ் டாக்டர், தயவுசெய்து ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க. போலீஸ் கேஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் டாக்டர். என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஒரு ஆக்சிடென்ட் கேஸை எப்படி நாங்கள் எடுத்து இது பண்ண முடியும்? எங்களால் இது பண்ண முடியாது. டாக்டர், உங்களுக்கு இங்க கேக்குறேன் டாக்டர். எனக்கு புருஷன் வேணும் டாக்டர். ப்ளீஸ் டாக்டர், எப்படியாவது ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க. எங்கள் கையில் எதுவும் இல்லைம்மா. நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தாதான் எங்களால் மேலே எடுத்து ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியும். உயிரோட வேல்யூ தெரியாம என்ன டாக்டர் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? நீங்கள் என்ன திட்டி எதுவும் பண்ண முடியாது. மேலிடத்துல எனக்கு வேலை இல்லாமல் போயிடும். டாக்டர், என்ன பேசுகிறீங்க டாக்டர்? முதல்ல ட்ரீட்மெண்ட் பாருங்கள். டாக்டர், அதுக்காக கிடையாது. உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஆக்சிடென்ட் கேஸ் ஏற்கனவே ஒன்று நம்ம பார்த்து தேவையில்லாத பிரச்சனை வந்துருச்சு. திரும்ப அதே பண்ணி ஏதாவது பிரச்சனை வந்துட்டு என்ன டாக்டர் பண்ணுறது? நஃப் டாக்டர். ஒருத்தவங்க உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க ட்ரீட்மெண்ட் பார்க்குறது எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ என்ன,
உங்களுக்கு போலீஸ் கேஸ் தானே, கம்ப்ளைண்ட் கொடுத்தா உங்களால் ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியும்ல. அவர் என் கூட பிறந்தவர், ட்ரீட்மெண்ட் பாருங்க. அமைதியா இருங்க. பாருங்க டாக்டர். டாக்டர் அது ப்ளீஸ் மேம், போங்க போய் பாருங்க. தயவுசெய்து இதுக்கு மேலே கெஞ்ச விடாதீங்க. என்ன போலீஸ் வந்தாலும் என்ன பண்ணாலும் நான் பார்த்து சமாளிச்சுக்கிறேன். போங்க. ஓகே டாக்டர், டோன்ட் வரிமா, கவலைப்படாதீங்க. டாக்டர் ரொம்ப நன்றி டாக்டர். என்னால வீட்டுல இருக்கவே முடியாது டாக்டர். தப்பில்லை மேலதான் செத்தே போயிருவே இல்லைன்னா. எனக்கு புரியுது, நீங்கள் கவலைப்படாதீங்க. மேலே ஏதாவது பிரச்சனைனா என்னை கூப்பிடுங்க. என்ன, நான் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே தான் இருப்பேன். ஓகே டாக்டர். தப்பு பண்ணிட்டேன் மகேஷ். எனக்கு இப்படி ஒரு ஆக்சிடென்ட் ஆகிறது காரணமே நான் தான். நீ பாட்டுல வீட்டுக்கு போயிருந்திருப்பல்ல. என்ன பார்க்க தான் நீ வந்திருக்க. அதனால உனக்கு இப்படி ஒரு ஆக்சிடென்ட். நானே உன்னை கொல்ல பார்த்துட்டேனே. ஐயோ வேணாம் மகேஷ், என்னை விட்டு போயிடாதடா. இன்னும் நம்ம வாழ்க்கையவே வாழல மகேஷ். நீ இல்லாத ஒரு நிமிஷம் தான் என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியாது. என்கிட்ட வந்துடுடா. நான் உன்னை கஷ்டப்படுத்துறதுக்காக எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனையாடா. நீ இல்லாம எப்படிடா வாழுவேன். என்கிட்ட வந்துடுடா மகேஷ். ஒன்னா வாழ்ந்துடும் ஆசை மண்ணோட புதஞ்சது இப்ப என் கண்ணை கட்டி காட்டுக்குள்ள விட்டு போனானே. இரவு பகலின்னு நினைச்சு போறேன் நான் இங்க தெரிஞ்சு இன்னும் தேடுறேன் அவனை. தனியா எங்கே போனானோ, தனியா எங்கே போனானோ, தனியா எங்கே போனானோ. அவன் என்ன விட்டு போனா மின்னலா, என் வாழ்க்கை இப்போ முள்ள போட்டு பந்தலா. என் மனசு நீ போட்டு ஜனலா, என் உசுரை இப்போ மாத்தி புட்டா கந்தலா, என் உசுரை இப்போ மாத்தி புட்டா கந்தலா. மகேஷ், மகேஷ், நான் தான் அண்ணன் வந்திருக்கேன். மகேஷ், மகேஷ், என்னடா ஆச்சு உனக்கு? என் மனசுக்குள்ள பட்டுச்சு தெரியுமா உனக்கு ஏதோ பிரச்சனைன்னு? ஏன்டா மகேஷ் இப்படி பண்ண? என்னடி சந்தியா, தப்பு பண்ணிட்டேன் சந்தியா, தப்பு பண்ணிட்டேன். நான் எனக்கு உயிரோட இருக்கனே தெரியல சந்தியா. பைத்தியம் மாதிரி பண்ணாத. என்ன ஆச்சுடி? எல்லாமே போச்சு. நான் என்ன பண்ணுவேன்? என் மகேஷ் மட்டும் என்னை விட்டு போயிட்டா. நான் அவ்வளவுதான். சீ, வாய் மூடு. அப்பெல்லாம் ஒன்றும் ஆகாது. ஏண்டி? நீ இல்லடி. நான் நிறைய பாவம் பண்ணிட்டேன். அது எனக்கு எப்படி ஒரு நிலைமை? என் மகேஷுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா நான் அவ்வளவுதான்டி. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நீ கவலைப்படாத. டேய் பாரு மகேஷ், என்ன நீ ஏமாந்துன? அவ்வளவுதான்டா உனக்கு. டேய் மகேஷ், அண்ணன்கிட்ட வந்துடுடா. இல்லைன்னா அண்ணனை கூட்டிட்டு போயிடுற மகேஷ். அண்ணனை விட்டு போயிடாதுடா மகேஷ். காலையில வரைக்கும் நல்லா சிரிச்சுட்டு இருந்தியடா. எவ்வளவு ரத்தம். என்ன பண்ணுவேன் மகேஷ்? டே தம்பி, டே மகேஷ். நீங்களே கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்தீங்க. நானும் விருதுல வந்தோம். எது நடந்துச்சு தெரியுமா? ஒரு ட்ரீட்மெண்ட் போதா? இப்பதான் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஐயோ கடவுளே. மகேஷ், ஐயோ ஐயோ என் புள்ள. ஐயோ என்னங்க என்னங்க நம்ம புள்ளங்க. அல்லாது ஒன்னும் ஆகாது நம்ம பிள்ளைக்கு. துருன்னு இருந்தானே, இப்போ படுத்த படுக்கையா கிடக்குறானே, நான் என்ன பண்ணுவேன்? அல்லாதம்மா, நம்ம பிள்ளைக்கு ஒன்னும் ஆகாது. ஐயோ எந்த படுப்பாவை என் பிள்ளைய அடிச்சு போட்டு போனான்னு தெரியலையே. பெத்த வயிறு பெத்துக்கிட்டே எறியுதே. ஐயோ மகேஷ், ஐயோ என் பிள்ளைய அப்பான்னு கூப்பிட சொல்லுங்க. நீங்க பாருமா, அல்லாத நம்ம பிள்ளைக்கு ஒன்னும் ஆகாது. அல்லாதடா. நான் என்ன பண்ணுவேன்? என் புள்ள கற்பூர பொம்மை ஒன்று, கைவீசும் தென்றல் ஒன்று. கற்பூர பொம்மை ஒன்று, கைவீசும் தென்றல் ஒன்று. கலந்தாட கை